கோவை டீ கடையில் பதற்றமின்றி போன் பேசிக் கொண்டிருந்த நிகிதா. அஜித்குமார் சம்பவத்தின் அதிர்வலைகள் அடங்காத நிலையில் தாயுடன் அதே கடையில் 2 மணி நேரமாக அமர்ந்திருந்த நிகிதா யாருடன் போன் பேசிக் கொண்டிருந்தார்? சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறிய வீடியோ. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நகை மாயமான வழக்கில் அஜித்குமார் காவலர்களால் தாக்கப்பட்டு பின் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நகை மாயமானதாக கூறிய நிகிதா தன் தாயுடன் கோவையில் உள்ள பிரபல தேநீர் கடையில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அவர் 2 மணி நேரமாக